இதுதான் நம்ம போக போகிற வண்டி, 8.15 ஏசி வண்டி. ஸோ பஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் அப்டேட் பண்ணுறேன். அப்பர் 28. ஸோ பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற சென்னை டு சாயல்குடி பஸ்ஸு வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. பஸ்ஸு வந்து உள்ளே சூப்பராக இருக்குங்க பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸ். நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கே அப்படின்னா சென்னை டு ராம்நாடு நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் கேமரா வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே இருக்கும். இது எல்லாமே இந்த மாறான்னு சொல்லிட்டு ஒரு இதில் விட்டுருக்காங்க, பிஸ்னஸ் கிளாஸ். இது எல்லாமே ஏசி பஸ்ஸு, பாக்கியலட்சுமியில் ஏசி பஸ்ஸு. சென்னை டு சாயல்குடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த பஸ்ஸோட பாடி எல்லாமே பிரகாஷ் கேபல்லா அதில் பில்டு பண்ணியிருக்காங்க. கலர் வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரியான ஹேஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இண்டிகேஷன் இருக்கும். என்ன சீட்டு என்ன இதெல்லாம் இண்டிகேஷன் இருக்கும். அதுபோக ஏறுற ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த இது மேலே ஏறி வர்றதுக்கு அப்புறப்படுத்து அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சுவிட்ச் டைப் மாதிரி. இங்கே தலைக்கு மேலே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டு, மொபைல் ஹோல்டர், ஆஸ் யூஸ்வல் ஒரு பில்லோ, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பர்த்து, எமர்ஜென்சி இது எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கொண்டு அங்கே என்னை அந்த சாயல்குடின்ற ஊரில் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ புதுசாக பில்ட் ஆகி வர்ற எல்லா பஸ்ஸுலேயுமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. பஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கார் மாதிரி தெரியுது, உள்ளே வந்து அப்படின்னு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. டபுள் பர்த்லாம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதுபோல் இந்த பெட் இருக்குல்ல, இந்த பெட்டுலாம் இப்போ வந்து சூடாகிறது கிடையாது. மணி 8:17 ஆகுது. வண்டி வந்து அவங்களோட பாக்கியலட்சுமி ஷெட்லேருந்து கிளம்புது. இப்போ தான் இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. அப்படியே போய்ட்டு அப்படியே யூ டர்ன் பண்ணி தான் பஸ் வந்து வெளியில் போகும். இப்போ ஒரு டோல்கேட் வந்திருக்கு வண்டி. நார்மலாகவே இப்போ ஒரு டோல்கேட்டில் டிராஃபிக் பிச்சுக்கிட்டு நிற்கும். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ ஒரு டோல்கேட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய மக்கள் நின்று பஸ்ஸை போர்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்பாங்க, இப்போ வந்து அதுக்கு விட கூடுதலாக நிறைய பேர் போர்டிங் பண்ணுறாங்க. டிரான்ஸ்கிங் அதெல்லாம் ரோட்டில் போகும்போது வேறு லெவல் பட்டையை கிளப்பிட்டு போவாங்க டிரான்ஸ்கிங்லாம். ஆக்சுவலாக எனக்குமே பிளான் வந்து சென்னை டு ராமநாதபுரம் போய் அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு போயிடலான்னு தான் பிளானு. பட் ஆனால் டிரான்ஸ்கிங் 7 மணி தான் போகுன்னு போட்டிருந்தது. அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 65-70 கிலோமீட்டர் வரும். நான் வந்து 10 மணிக்கெலாம் அங்கே போய் ஆகணும். ஸோ அதனால் டைரக்ட் பஸ்ஸே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. இந்த பஸ்ஸில் டிக்கெட் வந்து மொத்தமாக 945 ரூபா வந்தது எனக்கு. சடனாக பிளான் பண்ணதுனால தான் இந்த பஸ்ஸு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு பிளான் பண்ணியிருக்கலாம், எஸ்சிடிசி பஸ்லேயே போயிருக்கலாம். இது என்ன பஸ்? ரெட்மிஸ்டி ஏடி வருது பின்னாடியே. பாருங்க எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். டிரான்ஸ்கிங் ஆக்சுவலாக ஆம்னி பஸ்ஸுகளுக்கு நிறையா பஸ்ஸுகளுக்கு வந்து பாடி பில்டு பண்ணுறது வந்து பிரகாஷ் தான் போலாங்க. எந்த பஸ்ஸை பார்த்தாலும் பாருங்கள், அதுவுமே பிரகாஷ் தான். ஏவிகே டிரான்ஸ்போர்ட்டு அதுவுமே பிரகாஷ் தான் போட்டிருக்கு, பிரகாஷ் கேபல்லா. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த பிரகாஷ் கேபல்லா வச்சு பாடி பில்டு பண்ணி நிறைய பஸ்ஸுகள் வருது. நான் சொன்னல அறிவிக்கப்படாத பஸ் ஸ்டாண்டு இப்போ ஒரு டோல்கேட். எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். எல்கேஎஸ் ட்ராவல் ஸ்டார்ட் இன். இது எந்த ஊருக்கு போகிற பஸ்ன்னு தெரியல. ஸ்ரீ ஜெயவிலாஸ்.
REC. ஆக்சுவலாக ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால் நிறைய மக்கள் வந்து தென் தமிழகத்துக்கு படையெடுப்பாங்க. ஆக்சுவலாக கிராமத்து வாழ்க்கையே என்ன சொல்கிறது, ஒரு சொர்க்கத்துக்கு சமமானது. விகேவி, இந்த விகேவி ட்ராவல்ஸுமே சென்னை டு சாயல்குடி ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னென்னு தெரியல. நிறைய பஸ்ஸுகள் நிற்கிதுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நம்பர் நிற்கிது, ஜனனி ரோடு லைன்ஸ். அவ்வளோதான், இவங்களை கொண்டு வரம் கட்டிட்டாங்க. இப்போ பஸ்ஸு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கிங் யார்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு நிற்கின்னு பாருங்கள். அப்படியே போக போக இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அவுட்ரை நான் காட்டுறேன். நம்ம சேனலில் நிறைய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றின A to Z எல்லா வீடியோஸுமே, எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பார்க்கிங் யார்ட்ஸு. இங்கே நிறைய பஸ்ஸுகள் நிற்கும். இன்றைக்கி வந்து ரம்ஜான் பண்டிகை, அதனால் நேற்றையெல்லாம் கிளம்பியிருப்பாங்க. அதேமாதிரி நாளைக்கு ஈவினிங் ஃப்ரைடே இங்கேருந்து நிறைய மக்கள் ஊருக்கு போவாங்க. வண்டி அப்படியே மூவ் ஆகும்போது காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் உட்காந்துருக்க சைடு வந்து பார்க்கிங் யார்டு இருக்குது, அந்த சைடும் பார்க்கிங் யார்டு இருக்குது. நிறைய பஸ்ஸுகள் நிற்கிங்க அந்த சைடு பாருங்கள். இந்த பஸ்ஸுமே பார்க்கிங் யார்டு உள்ளதாங்க போகுது. என்ன ரீசன் தெரியலையே. டிரைவரோட லைஃப் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்க்கிங் யார்டில் எங்கே உட்காந்து ஒரு டிரைவர் சாப்பிட்டுருக்காருன்னு பாருங்கள். பாருங்கள், இது தாங்க டிரைவர் லைஃபு. எங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காரு பார்த்தீங்களா? மனுஷன் அவர் வீட்டில் எப்படின்னா உட்காந்து சாப்பிட்ருப்பாரோ, இங்கே எப்படி உட்காந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிரைவர் அண்ட் கண்டக்டர், கிளீனர்ஸு கூட நம்ம சண்டை போடாமல், வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம், நம்மளோட இதுக்காக சண்டை போடுவோம். அவங்க நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கும் தொழில் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகணும் இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் புது டிரான்ஸ்போர்ட் போலங்க, ஏதோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு. கருடா, தூரத்தில் 2 பஸ்ஸு தெரியுதுல்ல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு. அந்த பஸ்ஸோட சைடில் இந்த பஸ்ஸோட நேம் எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸ்ரீன்னு சொல்லிட்டு சென்டராக இருக்குது, ஜெய் ஸ்ரீராம் ட்ராவல்ஸ்னு மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. புது டிரான்ஸ்போர்ட் போல். ரெட் பஸ்ஸில் செக் பண்ணி பார்ப்போம் எந்த ஊருக்கு போகுது அப்படின்ட்டு. பஸ் அப்படியே மூவ் ஆகுது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு ஆள் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மூவ் ஆகுது. பாருங்க, நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது. டிக்கெட் ஃபுல்லாகலை அப்படின்னா அந்த பஸ்ஸை கேன்சல் பண்ணி அப்படியே போட்டுருவாங்க போல். நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது. உள்ளே போயிட்டு கிளாம்பாக்கம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இறங்கி வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ கவர் பண்ணுவோம். இப்போ வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் பாருங்களேன், 300 mlங்க இந்த வாட்டர் பாட்டிலோட கெப்பாசிட்டி. ஒருவேளை ஏசி பஸ்ன்றதுனால தண்ணியை குடிச்சிட்டு ஒன்றுக்கு அடிக்கடி எழுப்புவாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஒன்றுக்கு போகணும் எழுப்புவாங்கன்னு நிப்பாட்ட சொல்லுவாங்கன்னு பிளான் பண்ணி சின்ன பாட்டிலாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட நான் இப்போ கேட்டு தான் வாங்கினேன். பஸ்ஸு வந்து மேக்ஸிமம் எம்டி தாங்க. நான் இருக்கிறது அப்பரில் சிங்கிள் பர்த்து, அப்பரில் டபுள் பர்த்து எல்லாமே எம்டியாக தான் கிடக்குது. பஸ்ஸு உள்ளே என்ட்ரு ஆகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸுகள் வெளியில் போகுது பாருங்கள். நிறைய பஸ்ஸுகள் வெளியில் போகுது. இப்போ இந்த பஸ் வந்து பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகுது. ஸோ நீங்கள் எதிர பார்க்குறது TNSTC பஸ்ஸுகள் நிற்கிற இடம். இது அப்படியே ரைட் சைடில் இந்த பஸ்ஸு போகும். பஸ் ஸ்டாண்டே எம்டியாக தான் கிடக்கு போலங்க. TNSTC பஸ்ஸுகளுக்குமே ஆள் இல்லை, எம்டியாக தான் இருக்குது போல். ஸோ இறங்கி வீடியோ எடுக்க முடிஞ்ச இடமாங்க. நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க. 2-3 வாரம் ஆகுதுங்க. பாருங்கள் TNSTC பஸ்ஸில் நிற்கிது. ஸோ 10th பிளாட்ஃபார்முக்கு போகுது இந்த பஸ்ஸு. பாருங்க எப்படி எம்டியாக கிடக்குங்க பஸ் ஸ்டாண்டு. ஆள் இல்லை. அது ஆக்சுவலாக அந்த லீவுக்காக எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எம்டியாக கிடக்குதுங்க பஸ் ஸ்டாண்டு.
இப்போ மணி 9:24 ஆகுது. பஸ்ஸு வந்து உள்ளே வந்துருச்சு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்டே எம்டியாக கிடக்கு பாருங்கள். இப்போ மணி வந்து 9:24 ஆகுது. பஸ் ஸ்டாண்டே எம்டியாக கிடக்குங்க. இதில் இந்த பஸ் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சென்னை டு சாயல்குடியில். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 9:24 வந்து நிற்கிது வண்டி. 8:17 அங்கேருந்து வண்டி எடுத்தாங்க. இப்போ இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நண்பர்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. நிறையா பஸ்ஸுகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. பஸ்ஸு சும்மா சூப்பராக இருக்குங்க. பாக்கேஜ் ட்ராவல்ஸ் உள்ளே பார்க்குறதுக்கு, உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. பிரகாஷ் கேப்பலா, எல்லாமே பிரகாஷ் கேப்பலா தான். சூப்பராக இருக்குது பஸ்ஸு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பிரகாஷ் கேப்பலாவில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சென்னை டு ராம்நாடு. அதுக்கு வந்து கோயம்பேடுலேருந்து பிக்கப் பண்ணி என்னை இங்கே ட்ராப் பண்ணாங்க. பட் இதுக்கு வந்து டேரெக்டாக கோயம்பேடுலேருந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் கிளாஸ், ஸ்ரீ பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் சூப்பராக இருக்குங்க. உள்ள இன்டீரியர் நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன். வண்டி சும்மா தரமாக இருக்குது. ஸோ அப்படியே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாக்கு ரவுண்டு போயிட்டு வரலாம். நம்மளை விட்டு போகாமல் இருந்தால் சரி தான் பஸ்காரங்க. நிறையா இருக்குது. நம்ம கிராமத்துலேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வெற்றி ட்ராவல்ஸ் இல்லை அப்படின்னா எஸ்பிஎம் ட்ராவல்ஸ், ரெண்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்குதோ அதில் ட்ராவல் பண்ணலாம். வெற்றி ட்ராவல்ஸ் வந்து நம்ம கிராமத்துக்கே வரும். எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் டவுனுக்குள்ளே போயிட்டு வரணும், ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். கண்டிப்பாக என்ன பஸ்ஸு கிடைக்குதோ அதில் ட்ராவல் பண்ணலாம். டைம் கரெக்டாக 9:40. பஸ்ஸு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் போகுது. வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, ரிவர்ஸ் எடுத்து அப்படியே வெளியில் போகிறாங்க. அவ்வளோதான். இந்த பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பைபாஸில் பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸ் பறக்க ஆரம்பிச்சிடும். பறக்குதா இல்லை ஊர்ந்து போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே 8:15 டைமு. அங்கே வந்து எத்தனை மணிக்கு காலையில் போவாங்கன்னு தெரியல, அது கிளியராக இல்லை. ஸோ பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வந்து வெளியில் போகுது. பார்க்கலாம் காலையில் எத்தனை மணிக்கு வந்து நம்மளை அங்கே கொண்டு இறக்கி விடுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் எஸ்இடிசிக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிற ஷெட்டு, மெக்கானிக் ஷெட்டு. ஒவ்வொரு பணிமனையை வயசாக பிரித்து வச்சுருக்காங்க. பெட்ரோல் போடுறதுக்கு அந்த சைடு, பஸ் உள்ளே வருது இல்லையா, அந்த சைடே இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளில போயிடுச்சு. பார்க்கலாம் பைபாஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு புதுக்கோட்டை டிஎன்எஸ்சிசி பஸ்ஸு செம்மையாக போகுதுங்க, பிச்சுக்கிட்டு போகுது. அங்கே பாருங்க. ஆக்சுவலாக இந்த பஸ்ஸை வந்து கிளாம்பாக்கத்தில் இருந்து இந்த டிரைவர் வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, முடியவே இல்லை. பாருங்க இப்போ லாக் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு பாருங்க. டிரைவர் செம்ம பிச்சுக்கிட்டு போகிறாப்புல. ஒரு நெய்வேலி பஸ் வந்து இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இந்த பஸ்ஸோட டிரைவர் வந்து அதை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, வாய்ப்பே இல்லை. அந்த டிஎன்எஸ்சிசி டிரைவர் வந்து விடவே மாட்டேங்கிறாரு. ஸோ பறக்கிறாரு அந்த டிஎன்எஸ்சிசி டிரைவர். மணி 2:30 ஆகுது. பாத்ரூம் பிரேக் நிப்பாட்டினாங்க பாருங்க. ஆர்ஜிபி ட்ராவல்ஸு, கம்பம் கிரேப் சிட்டி போகுது. வளர் ஆர்ஜிபி ட்ராவல்ஸ், ரமேஸ்வர வண்டி, ஸ்ரீ அமர்நாத் நிற்கிது பாருங்க. பஸ்ஸு எப்படி நிற்கிது பாருங்க. வண்டி லாங்லேருந்து பார்க்கறதுக்கு சும்மா அப்படி இருக்குங்க அந்த வண்டி. பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸு. நான் இங்கே எப்படா நீ போட்டோன்னு பார்த்துட்டே இருந்தேன், பட்டாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம், லாங் ஃபோட்டோ.
வண்டி இப்போ திருச்சியில் இருந்து பிரிஞ்சு புதுக்கோட்டை ரோட்டு வழியாக பரமக்குடி சிவகங்கை உள்ள போகுது. இது புதுக்கோட்டை போகிற ரோடு. நம்மளுக்கு முன்னாடி கீரனூர் பஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு புதுக்கோட்டை. இதுவுமே நம்ம மெட்ராஸ்லேருந்து ஓவர்டேக் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி தான் போய்கிட்டே இருக்குது. எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி போகுது பாருங்கள். இப்போ மணி கரெக்டாக 6 மணி. பரமக்குடி ஊருக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகுது பஸ்ஸு. 6 மணிக்கு பரமக்குடி ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா பரமக்குடியிலேருந்து சாயல்குடி ஒரு 51 கிலோமீட்ரு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 51 கிலோமீட்ரு. ஸோ 2 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. 8 மணி தான். 8 மணிக்கு தான் உள்ளே போகும். இதுதான் பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு. பல வருஷம் ஆச்சுங்க. பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு 6 மணி எம்டியாக இருக்குது பாருங்கள். இதாங்க பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு. திருச்சிக்கு பஸ் ரெடியாக நிற்கிது. திருச்சிக்கு பஸ் ரெடியாக நிற்கிது. மதுரை நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. மதுரை பரமக்குடியிலேருந்து முதலத்தூர் நோக்கி வண்டி போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக விவசாய கடைங்க. வண்டியை நிப்பாடிருக்காங்க. யாரோ ஒன்றுக்கு இருக்கிறாங்க இறங்கி. இந்த ஏசி பஸ்ஸில் இது ஒரு பிரச்சனை. இப்போ நான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விவசாயம்தான். பரமக்குடி டு முதலத்தூர் ரோடு நல்லாயிருக்கும். மழை இந்த விவசாய டைமில் ஃபுல் விவசாயம் இருக்கும்போது வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கேபின் ரைடும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே அட்டாச் பண்ணுறேன். இன்னும் சாயல்குடி 27 கிலோமீட்டர் இருக்குது. தூத்துக்குடி 87 கிலோமீட்ரு. இப்போ வர்றது முதலத்தூர் பஸ் ஸ்டாண்டு. லெஃப்ட் உள்ளே போனோம் அப்படின்னா முதலத்தூர் பஸ் ஸ்டாண்டு. உள்ளே போகுமான்னு தெரியல. இங்கேயே இறக்கி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறது வரைக்கும் பாருங்கள் பஸ்ஸெல்லாம். ஃப்ளையிங் ஸ்குவாட் அங்கங்கே போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க ஃப்ளையிங் ஸ்குவாடை. இந்த எலெக்ஷனுக்கு ரவுண்ட்ஸ்க்காக. டிரைவர் இறங்கிட்டார். அதில் ஒரு வீடு போலங்க. மெயின் ரோட்லேயே வீடு. ஒரு டிரைவர் இறங்கிட்டார். அடுத்து ஒரு டிரைவர் இறங்கிட்டார் பாருங்க. இது வரைக்கும் 2 டிரைவர் இறங்கிட்டாங்க. கரெக்டாக 7:15 பஸ் வந்து இப்போ கடலாடி வந்திருக்கு. கூரைக்கடை கடலாடி வந்திருக்கு. இன்னும் கடலாடியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் சாயல்குடி. மக்கள் இந்த தண்ணி தான் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பச்சை பசேருன்னு இருக்கு பாருங்க தண்ணி. ஸோ கடலாடி டு சாயல்குடி பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. 7:15 மணி கரெக்டாக. வேலைகளுக்கு ஆள் கிளம்பிட்டாங்க. விவசாய வேலைகளுக்கு போகிறாங்களா ரோட்டு வேலைக்கு போகிறாங்களா தெரியல. போய்கிட்டு இருக்காங்க. இந்த கடலாடி ஊருக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க வர்றேன் இந்த ரோட்டில். நார்மலாக ராமநாதபுரம் வந்து அங்கேருந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் போகிறது வழக்கம். ஸோ எமர்ஜென்சி ஒர்க்காக வர்றதுனால இப்போ இந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட சாயல்குடிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ ரைட்டில் போனோம் அப்படின்னா சாயல்குடி, லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா ராமநாதபுரம் போகிற ரோடு, ஈசிஆர் ரோடு. இதுதான் ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி ஈசிஆர் ரோடு. அப்பா டிரைவரு வண்டி தூக்கி தூக்கி போடுதுங்க. உட்கார முடியல. டம்முன்னு மேலே இடிக்குது ஹைட்டு. ஸோ இது வந்து ராமேஸ்வரம் வர ரோட இப்படி திரும்புது பாருங்கள். இது வந்து ஈசிஆர்ன்ற சாயல்குடி கன்னியாகுமரி ரோடு. இது வந்து மணி 7:30. இப்போ நம்ம இறங்க வேண்டிய சாயல்குடின்ற ஊருக்கு வந்து வண்டி வந்துருச்சுங்க.
ஊருக்குள்ளே வண்டி போய்கிட்டுருக்கு. இங்கே தான் நம்ம இறங்க வேண்டியது. ஊருக்குள்ளே வண்டி போய்கிட்டுருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே நம்மளை இறக்கி விட்ருவாங்க. அங்கே இறங்கி நம்ம அப்படியே நம்ம கிராமத்துக்கு போக வேண்டியது தான். பஸ் வந்து நார்மல் ஸ்பீடு தான். பட் ஆனால் பஸ் வந்து அடிக்கடி தூக்கி தூக்கி போடுது. அது ஒரு பெரிய இதாக இருக்குது. நான் ஹைட் வந்து ரொம்ப கம்மி. சீட்டில் உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலை வந்து மேலே உள்ள பர்த்து மேலே இடிக்குது. பயங்கரமாக இடிக்குது. அதுவும் மேடு படத்தில் விட்டாங்கன்னா தூக்கி தூக்கி அடிக்குது. சாயல்வாடி சாயல்வாடி பஸ் ஸ்டாண்டு. நேஷனல் ட்ராவல்ஸே அதுக்குள்ளே இருக்குன்னு ஆச்சரியம் தான்.